ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. பறையர்னு சொல்றது செருப்பாலை அடிங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. இதெல்லாம் எப்படி ஒரு தலைவர் தன்னுடைய சொந்த ஜனத்தை பார்த்து கேட்கலாம்? யார் சொல்லிட்டு வர பறையர்னு யார் சொல்லிட்டு வருவோம்? அந்த சமூகத்துடைய பிரதிநிதினு ஒருத்தர் சொல்லிட்டு வருவாரு. குட்டு வச்சுப்பேன், வேல் குத்துவேன், காது குத்துவேன், இது மாதிரி யார் பண்றா? ஏன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிற அம்பேத்கர் ஸ்டிங்லாம் இது செய்கிறாங்களா இல்லையா? நீங்க பிஜேபி விட்டுருங்க. பொதுவாக நான் ஒன்று கேட்குறேன். அம்பேத்கர் தான் சொல்லிட்டு போயிட்டார்ல, இந்து மதத்திலிருந்து வெளியேறணும், அப்பதான் நமக்கு முழு விடுதலை சொல்லிட்டாரு. அப்ப எல்லாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஏன் திரும்பவே இன்னும் இந்துவாக்குறாரு, அவர் பௌத்த மதத்துக்கு மாற வேண்டியதுன்னு கேட்க மாட்டாங்களா? இல்ல இந்த கேள்வி நீங்க முன் வச்சா இந்த கேள்வி வரும் தானே? இல்லை, நான் ஒன்று சொல்றேன். இப்போ செருப்பால் அடிப்பேன்னு சொல்றாரு, இது தப்புன்னு சொல்ல வரீங்களே. அவர் எதனால சொல்றாருன்னு நீங்க புரிஞ்சுட்டு பேச சொல்லுங்கன்னு சொல்றேன். சமூகத்தை வந்து தலைவர் திருமாவளவன் இழிவுபடுத்துறாருன்னா, நான் லெனின் நண்பர்ஸு பறையன் தான். எப்படி அவர் சொல்றது ஏத்துட்டு இருக்கு? உங்களுக்கு அதை சொல்லும் போது கோவம் வரலையா? ஏன் வந்து வெளிப்படையாக ஒரு தலித் தலைமையிலான ஒரு ஆட்சி தான் வேணும்னு சொல்லிட்டு திரும்ப வந்து இது வரைக்கும் ஏன் வந்து ஒரு குரல் வந்து கொடுக்கலன்னு கேட்குறாங்க? தலித் தலைமையிலே ஆட்சி வேணுன்றது வந்து நாங்கள் ஏன் சொல்லணும்? யார் சொல்லுவா? நான் சொன்னேன் சார். இப்போ நாங்கள் அம்பேத்கர் அரசியலை முன்னெடுக்கிறதுனால புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சாதியற்ற சமூகம் படைக்க தான் எங்களை சொன்னார். சரி, புரியுதா? நாங்கள் அதை நோக்கி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு சொல்லல சொன்னாரு. இந்த நாட்டை நான் மாற வேணும்னு சொன்னாரு. யாரை சொன்னார்? அவர் வந்து சொன்னாரு சார். நான் சொன்னேன் சார், ஒரு இடத்துல அது தலித் மட்டுமே ஆட்சி அமைங்கன்னு சொன்னாரா? தலித் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும்? நான் அதை தான் சார் கேட்குறேன். நான் தலித் தலைமையிலான ஆட்சி தானே சொல்றேன். இல்லை சார், ஒன்று சொல்கிறேன். அதாவது சாதியற்ற சமூகமாக பரிணாமிக்கணும்னு தான் சொன்னாரே தவிர தலித் தலைமையில் ஆட்சி அமைச்சுக்கோ, தலித் மக்களை ஒன்று கூடுனா ஆட்சி அமைச்சலான்னு எந்த இடத்துல அது பதிவு செஞ்சிருக்காரா? இந்த நாட்டை வந்து இங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள் வந்து ஆள வேணுன்றது அம்பேத்கர் எங்கேயுமே பயன்படுத்தலை. வெறும் ஜாதி மட்டும் ஒழிச்சிட்டு போயிடுங்க, இந்த நாட்டை யாருன்னா ஆண்டு போயிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் இங்கே ஆட்சி செய்யணும்னு சொல்கிறாரு. தலித் மக்களை மட்டுமே ஒன்று திரட்டி நீங்கள் ஆட்சி செய்யணுன்றது எங்கேயாச்சும் சொல்லியிருந்தா அப்படி நான் சொல்லவே இல்லை. அப்படி நான் கேட்கவும் இல்லையே. நீங்கள் அப்படி தானே சொல்ல தலித் தலைமையிலான ஒரு ஆட்சியை வந்து முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? ஏன் சொல்ல மாட்டேங்குது? தலித் தலைவர் ஒருத்தர் வந்து ஆட்சி அமைச்சாலும் அதுதான் பொருந்தும். புரியுதா? அது பிசி ஆட்சி அமைச்சாலும் அதுதான் பொருந்தும். இது ஒரு பிசி வந்து முதலமைச்சர் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து பிற்படுத்தப்பட்ட நான் நாட்டினுடைய பிரதமர் பார்த்தீங்கன்னா ஒரு பிசி தான். இன்னைக்கு அம்பேத்கருடைய கனவை வந்து பிரதமர் மோடி நிறைவேற்றிட்டாரு. அவள் தான் இந்திய விடுதலை அடிச்சு முழு விடுதலை அம்பேத்கருக்கான கனவை மோடி நிறைவேற்றிட்டாரு. ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்றது பட்டியலின மக்கள் சார். நான் கேட்டா திருப்பி என்ன வந்து அப்படி அம்பேத்கர் சொல்லன்றீங்க. இன்னைக்கு மோடி ஒரு பிசி சமூகம்னு சொன்னா வந்து அப்படிலாம் இல்லைன்னு சொல்றீங்க. எப்படி? உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் திரு லெனின் நண்பரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். விசிகாவின் தலைவர் திரு திருமா வந்து ஒரு கருத்தை ஒரே முறை சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டில் வந்து தலித் முதலமைச்சராகத்தின வாய்ப்பு கிடையாது, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்குமே எங்குமே ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சொல்லிட்டாரு. அதை ஒட்டி அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தாரு. நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சூழலை புரிய வைக்கிறதுக்கு தான் அப்படி பேசினேன், நான் வந்து ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் பேசல, தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதே இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக நாங்கள் இயக்கம் நடத்துகிறோம், கட்சி நடத்துகிறோம் சொல்லக்கூடிய பல பேர் பார்த்தீங்கன்னா, உங்களால் முதலமைச்சர் ஆக முடியல, விசிகா முதலமைச்சர் ஆக முடியல, அப்பயே நீங்கள் கட்சி நடத்துறீங்க, ஏன் வந்து மக்களை நம்பி நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க, கட்சி நடத்த அதை விட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூர்க்கமாக இதே சமூகத்தை சார்ந்த பல பேர் வந்து பேசுகிறாங்க. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துனா அதுக்கு யாரை பொறுப்பாக சொல்லலாம்? நம்ம இதுக்கு யாரை பொறுப்பாக சொல்லலாம்னா, நீங்கள் சொல்கிற அந்த மக்களோட அறியாமல் தான் நம்ம சொல்லணும். இப்போ எங்கள் தலைவர் வந்து தலித் வந்து முதலமைச்சர் ஆகவே முடியாதுன்னு அப்படின்னு சொன்னார்னு சொல்கிறீங்களே, அதுக்கான உள்ள அர்த்தத்தை வந்து போய் இவங்க ஆர்ந்து சிந்திக்கல. அதை எதனால் அவர் சொல்கிறாருன்னா, இப்போது தலித் மக்கள் எல்லாமே ஒன்றாக இணையலன்றது தான் அந்த பிரச்சனை. இந்த ஒற்றுமை இல்லாதனால தான் நம்ம ஆக முடியலன்றது சொன்னார். தலித் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்தால் மட்டும் ஆட்சி பிடிச்சிட முடியுமா? ஏன் பிடிக்கலாமா? இல்லை, அதுக்கான சூழலாம் எங்கேயுமே கிடையாது. தலித் மக்கள் மட்டும் ஒன்றிணைஞ்சு வெறும் இந்த சதவீத வாக்கு மட்டும் வச்சுமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், அதுதானே உண்மை. அதனால தான் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்கிறாரு. இல்லை, அப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல. எல்லா சமூக மக்களுடைய ஆதரவும் தேவை. ஆனால் வந்து தலித் தலைமையிலான ஆட்சி தேவைன்றதை தானே பல கட்சிகள் இன்னைக்கு பிஎஸ்பி முதற்கொண்டு அதனை வந்து முன்னிலைப்படுத்தி சாத்தியப்படுத்தியிருக்காங்க. சரிங்க, இப்போது சொல்லுறாங்கல்ல, அந்த தலைவர்கள்லாம் மட்டும் எப்படி ஆட்சி பிடிச்சிருவாங்கன்னு நம்புகிறாங்க. இப்போ திருமாவளவன் ஒதுங்கிட்டாரு, அரசியல் விட்டு விலகிக்குன்னு சொல்கிறாங்க. அந்த விலகிக்குன்னு சொல்கிறதுக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. இப்போ இதை அவர் கருத்து சுதந்திரம் அவர் பேசுகிறாரு, இவங்களும் கருத்து சுதந்திரம் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு நியாயம் வேணும்ல. இப்போ இதே கேள்வி அவங்கள பார்த்து கேட்குறேன். இப்போ திருமாவளவன், எங்கள் தலைவர் திருமாவளவன் வந்து கூட்டணி விட்டு விலகிட்டாலோ இல்லை வேறு எதுவும் முயற்சிகள் எடுத்தாலும், இப்போ தலைவர் திருமாவளவனை தவிர்த்துட்டு இவங்களால் ஆட்சி அமைக்க முடியுமா?
அதாவதுங்க இப்போ அவங்களோட பிரச்சனை என்னன்னாக்கா இது நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். அது தலித் மக்கள் ஒன்று இல்லைன்றதும் அவங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் கேட்டேன்னா என்னைக்காவது இன்னைக்கு தலைவர் திரும்ப வந்து தலித் மக்கள் வந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சொல்லணுன்றதுக்கு எவ்வளோ விமர்சனம் வச்சுக்கிறீங்க. இன்றைக்கி வந்து ஒரு 40 ஆண்டு காலமாக அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி நகர்த்திட்டு வந்தார், எவ்வளோ கஷ்டம்லாம் பட்டாருன்றது தெரில. அன்றைக்கி இப்போ தான் ஒரு 10 வருஷமாக தான் நாங்கள் வந்து திமுக கூட கூட்டணி இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் தேர்தல் அரசியலே பங்கெடுக்கல. அப்போல்லாம் வந்து தலைவர் திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் எவ்வளோ அநீதியெல்லாம் நடந்தது. அன்றைக்கெல்லாம் இவங்க குரல் கொடுக்கலையே. ஏன்னா திருமாவளவனுக்காக நான் குரல் கொடுக்குறேன், அவர் வருத்தப்படுறாரு, வேதனைப்படுறாரு, இவ்வளோ தாக்குதலுக்கு உள்ளானார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசுகிற தலித் அமைப்பு தலைவர்களும் யாரும் முன்னுக்கு வரலையே. அப்போ இப்போ முதலமைச்சராக முடியாதுன்னு சொல்கிறதும் அவர் ஏற்கனவே ஒன்று பேசினார், யாருன்னா பறையர்னு சொல்லிட்டு செருப்பாலே அடிங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். இதெல்லாம் எப்படி ஒரு தலைவர் தன்னுடைய சொந்த ஜனத்தை பார்த்து கேட்கலாம்? யார் சொல்லிட்டு வருவார்? பறையர்னு யார் சொல்லிட்டு வருவார்? அந்த சமூகத்துடைய பிரதிநிதினு ஒருத்தர் சொல்லிட்டு வருவார். சரி, அவங்கள பார்த்து செருப்பால் அடிங்கன்னு சொல்றதெல்லாம் அதாங்க சொல்றீங்க. தலைவர் திருமா சொல்றது வந்து முழுசா படிச்சுட்டு பேசணும். பறையர் சொன்னா செருப்பால் அடிக்கணும்னு அவர் வந்து சும்மா வாய் வார்த்தையில எல்லாம் சொல்லல. இல்ல பறையர்னு யாருன்னா சொல்லிட்டு வந்தா செருப்பாலே அடிக்கணும். ஆமா ஆமா சொன்னாருன்னா அது எதுக்கு சொன்னாருன்னா இன்னைக்கு இது பாருங்க லெட்டர் பேட் கட்சி வச்சுக்கிறான். புரியுதா? அம்பேத்கருக்கு எதிரான வேலைகளில் தான் சிலர் செய்கிறாங்க. அம்பேத்கரிஸ்ட்னு சொல்லிப்பாங்க, லெட்டர் பேட் கட்சி வச்சுப்பாங்க. ஊரில் பார்த்தோன்னாக்கா பெரும்பாலும் அவங்களுக்கு உறுப்பினர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து ஒரு பொது தளத்தில் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு போகிறதுல வந்து நேரடியாக திருமாவளவன் அவரை நம்ம திட்டோன்னா நம்ம ஒரு பப்ளிசிட்டி ஆகலைன்ற ஒரு கனவோடு பேசுகிறாங்க. இப்போ அவர் வந்து பறையனை செருப்பால் அடிக்கிறதுனா நீ வந்து இந்து மதத்தை வந்து அம்பேத்கர் வந்து தன் வாழ்நாள் முழுவதும் மூர்க்கமாக எதிர்த்தாரு. நீ என்ன பண்ணுற, அம்பேத்கர்ன்ற பேரில் கட்சி அமைச்சுப்ப, அதுக்கு வந்து பொட்டு வச்சுப்ப, வேல் குத்துவ, காது குத்துவ, இந்த மாதிரி யார் பண்ணுறா? ஏன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிற அம்பேத்கரிஸ்டிங்லாம் இது செய்கிறாங்களா இல்லையா? நீங்கள் பிஜேபி விட்டுருங்க. நான் பொதுவாக நான் ஒன்று கேட்குறேன். அம்பேத்கர் தான் சொல்லிட்டு போயிட்டார்ல, இந்து மதத்திலிருந்து வெளியேறணும், அப்போதான் நமக்கு முழு விடுதலை சொல்லிட்டாரு. அப்போ எல்லாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஏன் திரும்பவே இன்னும் இந்துவாக்குறாரு, அவர் பௌத்த மதத்துக்கு மாற வேண்டியதானே கேட்க மாட்டாங்களா? இல்லை இந்த கேள்வி நீங்கள் முன் வச்சா இந்த கேள்வி வரும் தானே? இல்லை நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ செருப்பால் அடிப்பான்னு சொல்கிறாரு, இது தப்புன்னு சொல்ல வரீங்களே. அவர் எதனால் சொல்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுட்டு பேச சொல்லுங்கன்னு சொல்கிறேன். புரியுதா? இந்த மாதிரி அம்பேத்கரனை எதிரான செயல்களை செயல்படுத்தக்கூடிய வந்து நான் பறையன்னு சொல்லிட்டு வருவான். அந்த மாதிரி வந்து ஒரு ஆட்களை வந்து நீங்கள் செருப்பால் அடிங்க, அவன் வந்து அம்பேத்கருக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுறான்னு சொல்கிறார். இது வந்து மொத்தமாக படிக்கணும்ல. உடனே அம்பேத்கர் இவர் வந்து செருப்பால் அடிக்கணும்னு சொல்லிட்டாரு, அது ஒரு குற்றம் சொல்லிவிடக்கூடாதுல்ல. இப்போ இதுவும் இப்படி தான். இப்போ பேசினாலும் முதலமைச்சர் ஆக முடியாது. அதோட உட்கருத்துங்களையும் அதுக்கான அவர் என்ன சொன்னார்ன்ற புரிதல் இல்லாமல் இடத்த உடனே பேசிடக்கூடாதுல்ல. இப்போ எனக்கு நம்ம பறையர்னு சொல்லிட்டு வந்தால் செருப்பாடின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. இங்கே தலித் வந்து முதலமைச்சருக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது மாதிரி வார்த்தைகள்லாம் குறிப்பாக பறையர் சமூக மக்கள் மத்தியில் திருமாவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்மதிப்பு வந்து இழக்க செய்தான்னு கேட்குறேன். ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுமான்னு கேட்குறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. இப்போ பறையர் சமூகம் வந்து விடுதலை சிறுத்தையை தாண்டி வெளியில் இல்லை, விடுதலை சிறுத்தைக்குள்ளே நாங்களும் இருக்கிறோம்ல. அப்போ அவர் என்ன சொல்ல வரோம் நாங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்களும் புரிஞ்சுக்கணும். இல்லை பெரும்பான்மை பறையர் சமூக மக்களுடைய பங்களிப்பாக தான் பிரதிபலிப்பா அப்படிதான் இருக்கு. சொல்ல வரல. பறையர் சமூகத்தை வந்து தலைவர் திருமாவளவன் இழிவுபடுத்துறாருன்னா நான் லெலின் நண்பர்ஸு பறையன் தான். எப்படி அவர் சொல்றது ஏத்துட்டு இருக்கு? உங்களுக்கு சொல்லும் போது கோவம் வரலையா சார்? அவர் சொல்றது எனக்கு ஏன் கோவம் வரணும்? அவர் நியாயத்தை பேசுறாரு, நான் உங்க கூட இருக்கிறோம், அவரோட எல்லா கட்டுரையும் நாங்கள் படிக்கிறோம், அவரோட எல்லா வந்து செய்திகளும் நாங்கள் படிக்கிறோம். என்ன பேச வராருன்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த கட் காப்பி போடுறாங்களே, கட் பண்ணிட்டு அந்த மாதிரி பேச்செல்லாம் மற்றவங்க கேட்கறதுனால அந்த மாதிரி ஆவோசை பேச்சு. நாங்கள் தான் வந்து தலைவரை தினமும் படிக்கிறோமே. அவர் எப்படி எங்களை தப்பாக வழிநடத்துவார்? நாங்கள் எதுக்கும் அவர் மேலே கோவப்படணும்? எங்களுக்கு அந்த அவசியமே இல்லையே. இப்போ நீங்கள் விசிகால் நீங்கள் இணைஞ்சு பணியாற்றி ஒரு கட்சியோட நிர்வாகியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆகணும், ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு முதல்வர் ஆகணும், நம்ம கட்சி ஆட்சிக்கெல்லாம் வரணும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட எண்ணங்களுக்காக தான் கட்சி நடத்துறீங்க, அதுக்காக தான் செயல்படுறீங்க. ஆனால் தலித்தே முதலமைச்சர் ஆக முடியாது சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்காது? என்னடா நம்மளே ஆக முடியாது, அப்போ எதிராக கட்சியில் இருக்கிற ஒரு எண்ணம் வராதா உங்களுக்கு? ஒரு நிர்வாகிகளாக கேட்குறேன். எங்களோட அதாவது விடுதலை சித்த தொண்டனோட சிந்தனை வந்து தலைவர் மாதிரியே தான் யோசிச்சு போனாங்க. இப்போ வந்து நம்ம வந்து நாட்டு ஆளணுன்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? நாடு ஆளணும்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்குது வந்து தமிழ்நாட்டை நாங்கள் ஆண்டுட்டா நாடாண்டது அர்த்தமா? இல்லை எஸ்சி எஸ்டி ரெப்ரசன்டேஷன் ஒரு தலைமையில் ஒரு ஆட்சி நடக்குது. இது வந்து தமிழ்நாட்டை நாங்கள் ஆளணும்னா ஒரு மாநிலத்தை தான் ஆள்றோம். பீகார் ஆளுன்னா அது ஒரு மாநிலத்தில் தான். ஆமாம், இது மாதிரி வந்து வெவ்வேறு விதத்தில் ஆள்றவங்க வந்து அது மாநிலத்திலக்குள்ளேயே ஆட்சி தான் நம்ம பண்ணுறோம். நாட்டு ஆளுனா பிரதமர், நாட்டு ஆளுனா பிரதமர் ஆகும். அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். எங்கள் தலைவருக்கு வந்து மாநிலத்தில் ஆளுற ஆசை இல்லை. எங்களோட இலக்கு, எங்கள் தலைவரோட லட்சியம், எண்ணம் எல்லாமே இந்த நாட்டை ஆளணும், பிரதமர் ஆகணுன்றது தான் எங்களோட தலைவரோட கனவு. மற்றபடி இவங்க தமிழ்நாட்டு ஆளை நாங்கள் துடிக்கலை. தமிழ்நாட்டு ஆளணுன்றது வந்து ஒரு குறுகிய மனநிலையில் விடுதலை சிறுத்தை இல்லை.
இப்போ தமிழ்நாட்டில் வந்து விசிகா தலைமையிலான ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாம இந்தியாவின் பிரதமர் ஆக முடியும்னு ஒரு நம்ப முடியுமா? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? செயல்படுத்த முடியுமா சூழல் யதார்த்தத்தில்? இப்போது யூபியில் வந்து அது முதல் படியாக தான் போகணும், எடுத்த உடனே நம்ம போயிட முடியாது. இன்றைக்கி வந்து அதை சொல்கிறேன், நம்ம லெட்டர் பேட கட்சிகள்லாம் உடனே நம்ம முதலமைச்சராக திருமாவளவன் அவரை வெளியே போக சொல்லு, அவர் யார் தலித் மக்களுக்கு வந்து ஒட்டுமொத்த தலைவராக இவர் யார் அதை சொல்கிறதுக்கு? இவரால் முடியலன்னா விட்டுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களால் இது முடிஞ்சிருமா? முடியுமா? சொல்லக்கூடியவங்க தான் அதை மாதிரி ஒரு கட்சியிலே இருக்கிறாங்க. புரியல. இப்போ அந்த கட்சிக்கு வந்து அவங்களும் ஆசைப்படுறாங்கல்ல, நான் பிரதமராக ஆகிடுவேன், முதலமைச்சராக இருக்கிறாங்க. அந்த செல்வி மாயாவதி அம்மா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு முதல் படி அந்த 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 ஒரு அடித்தளத்தை வந்து நம்ம வந்து ஐயா கன்சராம் கொடுத்துட்டு போனார். இதை படிப்படியாக வளர்ந்தா நம்ம படித்தளம் தான் ஃபஸ்ட்டு போடணும். நம்ம இன்னும் 2 சீட்டு 4 சீட்லேருந்து அடித்தளமே போட முடியாதுல்ல சார். 2 சீட்டு 4 சீட்லேருந்து அடித்தளம் போட முடியாதுன்னா எதை சொல்கிறீங்க எனக்கு புரியல. சரி, நம்ம வாங்குற பங்கு தான், அதுதானே பேசப்படும் பொருள். 2 சீட்டு வச்சுட்டு 4 சீட்டு வச்சு நீங்கள் அடித்தளமே போட முடியாதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அப்படி இருந்தால் மட்டுமே எப்படி போட முடியும்னு கேட்குறேன் நான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திருமாவளவனுடைய லட்சியம்ன்றது பிரதமர் ஆகணுன்றது, அது அவருடைய நோக்கம், அது அவருடைய விருப்பம், அவருடைய செயல்பாடு அது. ஆனால் அதற்கான பேஸ்மெண்ட் நம்ம உருவாக்கி இருக்கணும் இல்லையா? நாங்கள் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். நாங்கள் பண்ணலன்றது நீங்கள் எதை வச்சு இப்போ மாயாவதி அவர்களை வந்து பிரதமர் வேட்பாளராக பார்க்குறாங்கன்னா அவங்க ஏற்கனவே வந்து 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காங்க. இந்தியா முழுக்க பிஎஸ்பி இருக்குன்றது, ஒரு தேசிய கட்சியாக இருக்கின்றது. அதனால வந்து அந்த கேண்டிடேட்டாக பிரதமராக பார்க்குறாங்க. திருமாவளவனை வந்து நம்ம இன்னும் முதலமைச்சராக பார்க்கறதுக்கு விசிக்கவே தயாராக இல்லையான்னு கேட்குறேன். யார் சொன்னது? தயாராக தான் இருக்கிறோம் சார். அது வந்து படிப்படியாக தான் சார் போனோம். இன்றைக்கி தான் எங்கள் கட்சி வந்து ஒரு 5, 6, 7 மாநிலத்துக்குள்ளே எங்கள் கட்சி ஊடுருவி இருக்குது. புரியுதுங்களா? இப்போ மாநில அளவில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் நாங்கள் முதல் கால் பதிக்கணும். எங்கள் தலைவரோட கொள்கை எடுத்துகிட்டு போனோம். இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு முதல் படி. இப்போது அதுக்கான முயற்சிகள், அதுக்கான முன்னேற்றங்கள், அதுக்கான தெளிவு சிந்தனை எல்லாமே விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ளே இருக்குது. எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லித்தராரு. இப்போ எங்கள் கட்சிக்குள்ளே அது மாதிரி செயல் திட்டம் இல்லைன்றது யாராலையும் சொல்ல முடியாது. அவங்க வந்து எங்கள் கட்சிக்குள்ளே வந்து பார்க்குறாங்களா என்ன நடக்குதுன்னு? ஒன்றுமே இல்லையே. அதுக்கான செயல் திட்டம் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு தொண்டனையும் எங்களை தலைவர் வந்து அந்த மாதிரி ஒரு சிந்தனைகளை கொண்டு தான் வழிநடத்துகிறார். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாமக எடுத்துட்டிங்கன்னா, பாமக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே வந்து அன்புமணி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. அதற்காக அவங்க செயல்படுறாங்க. அவங்க நோக்கம்ன்றது அன்புமணி அவர்கள் முதலமைச்சர் ஆகணுன்றது. ஆனால் அவங்க வன்னிய மக்களுடைய உரிமைகளை ஒரு நாள் விட்டு கொடுத்தது கிடையாது. அந்த மக்களுடைய இடஒதுக்கீடுக்காக தொடர்ந்து நிற்கிறாங்க. வன்னிய சங்கமாக இருந்தாலும் அதை வந்து அரவணைச்சு அப்படி தான் அந்த கட்சியை தொடங்கியிருக்கு. ஆனால் திருமாவளவன் வந்து இங்கே வெளிப்படையாகவே வந்து பட்டியல் சம மக்களுக்கான ஒரு தலைவர் அறியப்பட்டிருக்காரு, தலித் மக்களுடைய தலைவர் அறியப்பட்டிருக்காரு, பெரும்பான்மையாக பறைய சம மக்களுடைய வாக்கு வங்கிகளை அடக்கின ஒரு தலைவராக இருக்காரு. ஆனால் இவர் மட்டும் வெளியே நான் போயிட்டு பொது நீரோட்டம் மட்டும் பேசுகிறாரு. ஆனால் இவர் தனி முதலமைச்சர் வேட்பாளரும் முன்னிலைப்படுத்த மாட்டுறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து வெளிப்படையாக வந்து பட்டியல் சமூக மக்களுடைய உரிமைக்காக நிற்கிறதுக்கு விசிகா இப்போ தயங்கிறதுக்கு என்ன காரணம்? நாளைக்கே வந்து நம்ம வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான நோக்கங்கள் செயல்படுறத கூட பரவாயில்ல, அதையும் முன்னிலைப்படுத்த மாட்டீங்க. பட்டியல் சமூக மக்களுடைய உரிமைகளுக்காக களத்தில் வந்து நிற்க மாட்டாங்க, பறைய சமூக மக்களுடைய உரிமைகளுக்காக பேச மாட்டாங்க. ஒரு வெளிப்படையான ஒரு பார்வை இருக்குல்ல, அதுக்கு பதில் எந்த இடத்துல பட்டியல் சமூக மக்களுக்கு விடுதலை சிறுத்தை நிற்கல? நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லுங்கள். இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ பாமக வெளிப்படையாக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்காக நிற்கிறாங்க, போராடுறாங்க. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தே ஆகுன்றதுல ஒரு துணி கூட சமரசம் இல்லாமல் இருக்கிறாங்க. சரிங்க சார், இப்போ பட்டியல் சமூகத்துக்கு விடுதலை சிறுத்தை என்னைக்குமே வரலன்றது ஒரு இடத்துல நீங்கள் சொல்லுங்க. வரலன்னு சொல்ல, அதை வந்து கார்னர் பண்ணி ஃபோர்ஸா ஏன் முன்னிலைப்படுத்த மாட்டாங்கன்னு கேட்குறாங்க. சார், இப்போ பட்டியல் சமூகத்துக்கு என்ன கோரிக்கை இருக்குது? எங்களுக்கு என்ன எதுவுமே இல்லையா? இல்லை, என்ன கோரிக்கை இருக்குது? நீ எதை கேட்குறீங்க சொல்லுங்க. நான் கேட்குறேன் வந்து ஏன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு கோரிக்கை இருந்தது. அவரோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்னு வச்சாரு. அது அரசு நடத்தலையா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இப்போ சமீபமா நீங்க கேட்குற கேள்வி நான் சொல்ல, சமீபமாக பட்டியல் மக்களுக்கான என்ன நடந்துச்சு, என்ன விடுதலை சிறுத்தை முன்னிக்கல? இல்லை, நீங்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு இதே திமுக ஆட்சியில் பல இடங்களில் வந்து எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு மோசமான தாக்குதல்கள் வந்து இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கிறத கண் கூட பாக்குறீங்க. திமுக அரசு பண்ணுன்னு கேட்கல, அந்த ஆட்சி காலகட்டத்தில் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீங்க பாக்குறீங்க. அதுக்காக நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, எல்லாமே ஓகே. பட் அதுக்கப்புறம் அதை விட்டு தானே போயிடுறீங்க, அடுத்த ஒரு வேலைக்கு தானே போறீங்க. நீங்க அதை டீப் கார்னர் பண்ண மாட்டாங்கன்னு கேட்குறாங்க. எதுல பண்ணலன்னு நீங்க வேங்கவயல் எடுத்துங்க, மேல்பாதை எடுத்துக்கங்க. இப்போ கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட வந்து ராணிப்பேட்டில் வந்து ஒரு ஆணவ கொலை வந்து, சரி சார், இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு கடந்து போயிடுறாங்க. மற்ற பிரச்சனைகளுக்காக இவங்க கார்னர் பண்றாங்க. வேங்கவயல் பிரச்சனை, இப்போ அந்த விசசாராயம் குடிச்சு இறந்தாங்கல்ல, இதுல எல்லாமே வந்து திமுக மட்டுமே சம்மந்தப்படலையே. திமுக அரசு
நானுமே அப்படி கேள்வி கேட்கல. இல்லை நான் சொல்கிறேன் சார், இப்போ வந்து திமுக அரசில் வந்து இவ்வளோ அவலங்கள் நடக்குது, இது நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அது கண்டு காணாமல் போயிடுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது நாங்கள் முன்னெடுத்த 2 போராட்டத்துலேயும் ஒரு சில மாற்றங்களை வந்து அரசு செஞ்சுருக்குது. அரசு செஞ்சுருக்குது. எதுவுமே செய்யாததுக்கு நாங்கள் என்ன போராட வந்து வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறோம்? சொல்லுங்க. இது அந்த மாதிரி நீங்கள் கொச்சையாக பேசக்கூடாதுல்ல, என்ன செஞ்சுதுன்னு சொல்லிட்டு. வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும். சரிங்க, நான் ஒன்று சொல்லுங்கள் சார், இந்த வேங்க வயல் பிரச்சனைக்கு எங்களை விட்டுருங்க, விடுதலை சிறுத்தைக்கு விட்டுருங்க. தலித் அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு ஆதரவு தெரிவிக்க அமைப்பாக இருக்கட்டும், அவங்களால என்ன முன்னேற்றம் நடந்துச்சு? இல்லை என்ன முன்னேற்றம் நடந்துச்சு? சார் நான் கை காட்டில் ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு வந்து தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாருன்னா, அவர் வந்து அரசோட ஒன்று இருக்கிறாரு, கூட்டணி இருக்கிறாரு. அவருக்கு செவி கொடுக்குற அரசு மற்றவங்களுக்கு செவி கொடுக்குதா இல்லையான்றது நமக்கு கொடுக்குதா இல்லைன்னு. அப்போது இவங்களாம் எந்த மாதிரி கேள்வி வந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள், விடுதலை சிறுத்தையாக கேட்டுட்டு என்ன செய்யலைன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த உள்வதே வந்து வெளிப்படையாக ஒரு தலித் தலைமையிலான ஒரு ஆட்சி தான் வேணும்னு சொல்லிட்டு திரும்ப வந்து இது வரைக்கும் ஏன் வந்து ஒரு குரல் வந்து கொடுக்கலன்னு கேட்குறாங்க. தலித் தலைமையிலான ஆட்சி ஆமாம். இப்போ தலைவர் திரும்ப எங்கள் தலைவர் கொடுத்துட்டாருன்னு வச்சிங்களேன். நீங்கள் ஏற்கனவே சொல்லிடுறீங்க, இப்போ தலித்துக்கு மட்டுமே ஒன்றிணைந்தால் இது சாத்தியமா? உங்கள் தலைவர் முதலமைச்சரோட விடுதலை சிறுத்தை ஆட்சி பிடிச்சிருமான்னு கேட்குறீங்க. இதுக்கு தான் எங்கள் தலைவர் திருப்பி சொல்கிறாரு, நம்ம எல்லாமே பொது நீரோட்ட அரசியலில் நம்ம வரணும். அதாவது தலித்து மட்டுமே வாக்களித்து நம்ம ஆட்சி பிடிச்சிட முடியுமான்னா நிச்சயமாக முடியாது. இதில் அனைத்து சமூக மக்களுக்கிட்டே நம்ம போகணும். அது வந்து இப்போ தலித் தலைவர்களோட ஆட்சி வேணும்னு சொன்னால் அது அனைத்து சமூக மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு முடியும்னு பார்க்குறீங்களா நீங்கள்? எதிர்பார்க்கலாம் எனக்கு புரியல நீங்கள் சொல்கிறது. இப்போ தலித் தலைமையிலான ஒரு ஆட்சி வேணும்னு சொல்லிட்டு திருமாவர்கள் சொன்னால் இதை பார்க்கக்கூடிய ஒரு வன்னியரோ ஒரு நாடாரோ ஒரு தேவரோ வந்து எதிரியாக பார்ப்பாங்களா திருமாவை? அப்படி இப்போ சொல்ல வரீங்களா? அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் என்ன? அப்படியெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்களா? அப்புறம் சொன்னேன், ஏன் அந்த வார்த்தை சொல்லி தான் நான் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு கேட்கணுமா என்ன? இல்லை எப்படிதான் நீங்கள் நான் ஒன்றும் சொல்ல, தலித் தலைமையில் வந்து ஒரு ஆட்சி வேணும்னு திருமாவளவன் சொன்னார்னா மற்றவங்க கோவப்படுவாங்களாம் நீ கேட்குறீங்க. அதை சொல்லாமல் வெறும் கோவம்லாம் பட மாட்டாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் சார், அதை சொல்லாமல் விடுதலை சிறுத்தை ஆட்சி அமைக்க ஆசைப்படுதுன்னு சொன்னால் என்ன தப்பு? அது கூட நம்ம இன்னும் சொல்ல தயாராக இல்லையே. சொல்லுவோம் சார், ஏன் அவசரப்படுறீங்க? சொல்லுங்கள், நீங்களே திருப்பி சொல்கிறீங்க. இப்போ வந்து தலித் மக்கள் மட்டுமே ஒன்றிணைச்சா நீங்கள் வந்து மாநிலத்தை ஆட்சி செஞ்சுருவீங்களா, மத்தியில் ஆட்சி செஞ்சுருவீங்களா, அது சாத்தியமானு கேட்குறீங்க. இதை நாங்கள் வந்து கருத்தில் கொண்டதுனால தான் எங்கள் தலைவர் வந்து பொது நீரோட்டத்தில் அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைச்சு தான் பண்ணணும். ஒன்று சொல்லட்டுமா நல்லா கேளுங்க. தலித் தலைமையிலே ஆட்சி வேணுன்றது வந்து நாங்கள் ஏன் சொல்லணும்? யார் சொல்லுவா? நான் சொல்லேன் சார். இப்போ நாங்கள் அம்பேத்கர் அரசியலை முன்னெடுக்கிறதுனால புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சாதியற்ற சமூகம் படைக்க தான் எங்களை சொன்னார். சரி, புரியுதா? நாங்கள் அதை நோக்கி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு சொல்லல சொன்னார். இந்த நாட்டை நான் ஆள வேணும்னு சொன்னார். யாரை சொன்னார்? அவர் வந்து சொன்னார் சார். நான் சொன்னேன் சார், ஒரு இடத்துல அது தலித்து மட்டுமே ஆட்சி அமைங்கன்னு சொன்னாரா? தலித் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும். நான் அதை தான் சார் கேட்குறேன். நான் தலித் தலைமையிலான ஆட்சி தானே சொல்கிறேன். இல்லை சார், ஒன்று சொல்கிறேன். அதாவது சாதியற்ற சமூகமாக பரிணாமிக்கணும்னு தான் சொன்னாரே தவிர தலித் தலைமையில் ஆட்சி அமைச்சுக்கோ, தலித் மக்களை ஒன்று கூடுனா ஆட்சி அமைச்சலான்னு எந்த இடத்துல அது பதிவு செஞ்சிருக்காரா? இந்த நாட்டை வந்து இங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள் வந்து ஆள வேணுன்றது அம்பேத்கர் எங்கேயுமே பயன்படுத்தலை. வெறும் ஜாதி மட்டும் ஒழிச்சிட்டு போயிடுங்க, இந்த நாட்டை யாருன்னா ஆண்டு போயிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் இங்கே ஆட்சி செய்யணும்னு சொல்கிறாரு. தலித் மக்களை மட்டுமே ஒன்று திரட்டி நீங்கள் ஆட்சி செய்யணுன்றது எங்கேயாச்சும் சொல்லியிருந்தா அப்படி நான் சொல்லவே இல்லை, அப்படி நான் கேட்கவும் இல்லையே. நீங்கள் அப்படி தானே சொல்ல. தலித் தலைமையிலான ஒரு ஆட்சியை வந்து முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? ஏன் சொல்ல மாட்டீங்கன்னா தலித் தலைவர் ஒருத்தர் வந்து ஆட்சி அமைச்சாலும் அதுதான் பொருந்தும். புரியுதா? அது பிசி ஆட்சி அமைச்சாலும் அதுதான் பொருந்தும். இது ஒரு பிசி வந்து முதலமைச்சர் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து பிற்படுத்தப்பட்ட நான் நாட்டினுடைய பிரதமர் பார்த்தீங்கன்னா ஒரு பிசி தான். இன்னைக்கு அம்பேத்கருடைய கனவை வந்து பிரதமர் மோடி நிறைவேற்றிட்டார். அவள் தான் இந்திய விடுதலை அடைச்சு முழு விடுதலை அம்பேத்கருக்கான கனவை மோடி நிறைவேற்றிட்டார். ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்றது பட்டியலின மக்கள் சார். நான் கேட்டா திருப்பி என்ன வந்து அப்படி அம்பேத்கர் சொல்லன்றீங்க. இன்னைக்கு மோடி ஒரு பிசி சமூகம்னு சொன்னா வந்து அப்படிலாம் இல்லைன்னு சொல்றீங்க. எப்படி? நீங்க தான் சொன்னீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் ஒன்றிணைஞ்சு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்று அம்பேத்கர் சொல்லிட்டாரு. ஒரு பிசி தான் நம்ம நாட்டை வந்து ஆட்சி செய்யறாரு பிரதமர் மோடி, ஒரு பிசி சமூகம். அம்பேத்கர் சொன்ன முழு விடுதலை இந்தியாவில் சாத்தியமாயிடுச்சு. எப்போ ஒத்துக்கிறீங்களா? அப்படி ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்க முடியாது? இப்போ அம்பேத்கர் சொன்ன அரசியல் ராகுல் காந்தி பிரதமர் ஆயிட்டா ஒத்துப்பீங்களா? சார், இப்போ அம்பேத்கர் முன்னெடுத்து இல்ல, நான் நீங்க சொல்றதுக்கே வரணும். நீங்க சொல்றதுக்கே வரேன். நீ சொல்றது எனக்கு புரியுது. இப்போ நம்ம பிரதமர் வந்து அம்பேத்கர் கண்ட கனவு நினைவாட்சின்னு வராரா? அவர் நான் பிரதமர் ஆனதுக்கு காரணமே அம்பேத்கர் தான் சொல்றாரு சார். இது இந்திரா காந்தியே சொல்லிட்டாங்க. சரி, புரியுதுங்களா? இப்போ இவங்க எல்லாமே வந்து அப்படி சொல்றவரு தலித் மக்கள் எதிரான செயல்களை ஏன் அந்த அரசு செய்யணும்? மத்திய அரசு ஏன் செய்யணும்? அப்ப அந்த நாற்காலின்றது
சாதி சார்ந்து ஓட்டு போட்டு வரக்கூடிய நாற்காலியா எப்படி நீங்க என்ன பாக்க சொல்றேன், ஒரு அம்பேத்கர் ஆட்சி செய்யறானா, ஒரு அம்பேத்கர் ஆட்சியில் உட்காரன்றது முக்கியம் இல்லை. அம்பேத்கரோட கொள்கைகளையும் மக்கள் சார்ந்த நலன்களை செய்யறாங்கன்றது தான் நாங்க பாக்குறோம். திரும்ப கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நெறியாளர். என்ன கேட்குறாங்கன்னா, மாயாவதி அவர்கள் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு இருந்தா நீங்க ராகுல் காந்தி ஆதரிப்பீங்களா, மாயாவதி ஆதரிப்பீங்களா? இது என்ன ஒரு கேள்வி. நான் மாயாவதியை தான் ஆதரிப்பேன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாரு. ஏன்னா அதுதான் அம்பேத்கருடைய கனவு. அந்த இடத்த வந்து அந்த நாற்காலியில வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அமரன் வந்து அம்பேத்கர் ஆசைப்படுறாரு, ஒரு தெளிவான ஒரு முடிவை சொல்றாரு. ஆனா செயல்பாடுல பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஆதரிக்கிறாரு. ஏன்னா சூழல் நம்ம கருத்தில் கொண்டு ஆதரிக்கணும்னு சொல்றாரு. அதெல்லாம் நான் கேட்குறேன், அந்த நாற்காலின்றது வந்து நீங்க யாரும் உட்காந்தா தான் ஏற்றுப்பீங்க? ஒரு அம்பேத்கரிஸ்டா வந்து ஒரு ராகுல் காந்தி உட்காந்தா ஓகே ரைட் ஓகே விட்டுலாமா? நாங்கள் இப்போ வந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்கறோம்னா கன்சிராம் மாதிரி ஒரு அரசியல் எதிர்பார்க்குறோம். கன்சிராம் அரசியலை வந்து பாரத பிரதமர் மோடி தரட்டும், நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ தலைவர் சொன்ன கருத்துக்கு வந்து அவர் எந்த நேரத்தில் எப்படி சொன்னார்னு எனக்கு தெரியாது. நான் அந்த பேட்டியும் போன பாராளுமன்ற எனக்கு புரியுது. அவர் அதை நான் கேட்காம சொல்லிடக்கூடாதுல்ல. நான் பொய் சொல்ல, நான் அவர் சொன்னதை சொல்றேன். நிஜம்தான், நிஜமாக கூட இருக்கட்டும். நான் அதை கேட்கல. அவர் தலைவர் கருத்துக்கு நான் கருத்து சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு இல்லை. அதுதான் நாங்கள் சொல்கிறது தான். இப்போ நீங்கள் சொல்கிறது அந்த மாதிரி பிசி கூட ஆண்டுட்டு போட்டு நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் கன்சிராம் ஐயாவோட அரசியல் அவங்க கொடுத்தா தாராளமாக வரவேற்கிறோம்.